தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி, பாகிஸ்தான் விமான தளங்களை குறிவைத்து மே 9, 10 இந்திய ராணுவம் பிரம்மோஸ் ஏவுகணைகளை வீசி தாக்குதல் நடத்தியதை பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் உறுதி செய்துள்ளார். சுமார் 15 பிரம்மோஸ் ஏவுகணைகளை வீசி இந்தியா தாக்குதல் நடத்தியதாக அசர்பைஜானில் பேசியிருக்கும் பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை மூத்த துணை ஆசிரியர் ஜோ மகேஸ்வரன் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜோ மகேஸ்வரன், விவரங்களை வழங்கலாம். திவ்யா, பயங்கரவாதத்திற்கு எதிரான இந்தியாவினுடைய ஆபரேஷன் சிந்தூர் ராணுவ நடவடிக்கை பாகிஸ்தானில் செயல்படுகிற பயங்கரவாத அமைப்புகளுக்கு ஒரு பெரும் பேரழிவை கொடுத்தது. பயங்கரவாத நடவடிக்கைகளை பாகிஸ்தான் ஊக்குவிக்க கூடாது என்கிற ஒரு எச்சரிக்கையும் கொடுத்திருந்தது. ஆனால் இதற்கு மாறாக பாகிஸ்தான் தொடர்ச்சியாக பொய் பிரச்சாரத்திலே ஈடுபட்டு கொண்டிருந்தது. எங்களுக்கு தொடர்பில்லை என்று சொல்லி இந்தியாவினுடைய தாக்குதலை நாங்கள் முறியடித்து விட்டோம், நாங்கள் தான் இந்த தாக்குதலிலே வெற்றியை பெற்றோம், இந்தியாவின் மீது பாகிஸ்தான் திணித்த போரிலே தாங்கள் தான் வெற்றி பெற்றதாக தொடர்ந்து பொய் பரப்புரையை மேற்கொண்டிருந்தது. உலக நாடுகளிடம் அதை சொல்லி வந்தது. உலக நாடுகளையும் அந்த நாட்டு மக்களையும் நம்ப வைக்கின்ற வகையிலே பாகிஸ்தானுடைய ராணுவ தளபதிக்கு, படுதோல்வியை சந்தித்த ராணுவத்தினுடைய தளபதிக்கு ஃபீல்டு மார்ஷல் என்கிற உயரிய அந்தஸ்தையும் கொடுத்தது. ஆனால் இப்ப அவர்களாகவே ஒப்புக்கொள்கிற ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறது. பாகிஸ்தானுக்கு ஆதரவு கொடுக்கிற நாடுகளில் ஒன்று அசர்பைஜான். இந்த அசர்பைஜான் நாட்டுடைய சுதந்திர தின விழா நேற்று நடைபெற்றது. அந்த சுதந்திர தின விழாவில் பங்கேற்பதற்காக பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் சென்றிருந்தார். ராணுவத்தினுடைய தளபதி ஆசிம் முனீர் அங்கு சென்றிருந்தார். அப்ப பிற நாடுகளுடைய தலைவர்கள் மற்றும் அந்நாட்டு தலைவர்கள் முன்னிலையில ஷபாஸ் ஷெரீப் பேசுகின்ற பொழுது, கடந்த 9-10 தேதி இரவு 10ஆம் தேதி காலைக்குள்ளாக ஒரு பெரிய தாக்குதலை நாங்கள் இந்தியா மீது நடத்துறதுக்கு திட்டமிட்டிருந்தோம். அன்றைக்கு காலை தொழுகைக்கு பிறகு ஒரு பெரும் தாக்குதலை இந்தியா மீது நாங்கள் நடத்த திட்டமிட்டிருந்தோம். ஆனா நாங்கள் தாக்குதல் நடத்துவதற்கு முன்பாகவே பாகிஸ்தானுடைய விமானப்படை தளங்கள் மீது இந்தியா தாக்குதலை நடத்திட்டு, குறிப்பிட்டு சொல்லணும்னா ராவல்பிண்டி ஏர்போர்ட், நூர்கான் விமானப்படை தளம் உள்ளிட்ட பல்வேறு இடங்கள்ல தாக்குதல் நடத்திட்டு ஒரு பெரும், கிட்டத்தட்ட அவங்க பிரம்மோஸ் ஏவுகணை மூலமாக சுகை 30 போர் விமானத்தின் மூலமாக இந்த தாக்குதலை அவங்க நடத்தினாங்க. எங்கள் எதிர்பாராத நேரத்துல இந்தியாவோட தாக்குதல் அமைச்சு விமானப்படை கட்டமைப்புல ஒரு பெரும் சேதம் ஏற்பட்டு விட்டது என்று சொல்லியிருக்காரு. அது மட்டுமல்ல, அந்த பேச்சிலே பேசுகின்ற பொழுது இந்தியாவுடைய தாக்குதல்ல பாகிஸ்தானியர்கள் 23 பேர் இறந்திருக்காங்க, 55 பேர் காயமடைந்திருக்காங்க அப்படிங்கிறதையும் அந்த எல்லோரும் முன்னிலையும் பகிரங்கமாக ஒத்துக்கொண்டிருக்காங்க. அந்த பேச்சுல இன்னும் வழக்கம் போலவே அவர்கள் சொல்கிற பொய் பிரச்சாரத்தையும் நிறைய உண்மைக்கு மாறான செய்திகளையும் அவரு சொல்லியிருக்காரு. இந்தியாவுடைய போர் விமானங்களை நாங்க சுட்டு வீழ்த்திட்டோம், ஒரு பெரும் தாக்குதலுக்கு நாங்க தயாரா இருந்தோம், எங்களுக்கு முன்னாடியே இந்தியா தான் போர் நிறுத்தத்துக்கு எங்களை கேட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி கருத்தையும் அவர் சொல்லியிருக்காரு. பல பொய்களை சொன்னாலும் கூட அந்த பல பொய்களுக்கு இடையில சில உண்மைகளையும் பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் ஒப்புக்கொண்டிருக்காரு அப்படின்னு தான் இந்த இதுல பார்க்க முடிகிறது. ஏன்னா அது தொடர்ச்சியாக பொய் பிரச்சாரத்தை மட்டுமே உலக நாடுகள் மத்தியில கொண்டு சென்றிருந்த மத்தியில பல பொய்களை சொல்லிட்டு இருந்த பாகிஸ்தான் ஒரு சில உண்மைகளை சொல்லியிருக்கு. அதுல நம்ம இந்தியாவுடைய விமானப்படையினுடைய மிக துல்லிய தாக்குதல்ல எப்படி நடைபெற்றது, எந்தெந்த இடங்கள் என்று நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். செயற்கைக்கோள் புகைப்படங்களும் அதை உறுதிப்படுத்தினது. இந்தியாவுடைய அந்த ராணுவ தாக்குதல் என்பது பாகிஸ்தானில் இருக்கிற மிக முக்கிய விமானப்படை தளங்களான ராக்கி, முரித், ரஹீம் யார், சுகான், சஃபயான், போலாக், சர்கோடா, ஜஹபாபாத் உள்ளிட்ட பல்வேறு 11 மிக முக்கிய தளங்கள்ல இந்தியா தாக்குதல் நடத்தியது. விமானப்படை மூலமாக தான் இந்தியாவுடைய எல்லையோர பகுதிகளில் பொதுமக்கள் குடியிருப்பு பகுதிகள், வழிபாட்டு தலங்கள், பள்ளிகள் மீதெல்லாம் பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தியது. அதை தடுப்பதற்காகவும் அதனுடைய பெரும்பான்மையான தாக்குதல்களை இந்தியா வானிலேயே முறியடிச்சு வான் பாதுகாப்பு கட்டமைப்பு மிகச் சிறப்பாக இருந்துச்சு. முதல்ல இந்தியா அவர்களுடைய விமானப்படை தளங்களிலிருந்து தான் இந்த தாக்குதல் நடத்தப்படுவது என்பதற்காக முதலில் அவர்கள் இந்தியனுடைய ராணுவம் இலக்கு வச்சது பாகிஸ்தானுடைய விமானப்படை தளங்கள். முதல்ல 7ஆம் தேதி பயங்கரவாத முகாம்களில் மட்டும்தான் குறிவைத்து தாக்குதல் நடத்துது இந்தியா. 8, 9, 10 தேதிகள்ல தான் பாகிஸ்தானில் இருக்கிற விமானப்படை, ஏன்னா அங்கிருந்து விமானப்படை தளங்களிலிருந்து இந்திய பகுதிகள் மீது தொடர்ச்சியாக தாக்குதலை பாகிஸ்தான் மேற்கொண்டது. அதற்கு பிறகுதான் பாகிஸ்தானுடைய விமானப்படை தளங்கள் மீது தாக்குதல் நடத்த வேண்டிய கட்டாயத்துக்கு இந்திய ராணுவம்
அவருடைய விமானப்படை தளங்களை தாக்கியது. தாக்குதல்ல எங்களுக்கு எந்த சேதமும் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்த பாகிஸ்தான் இன்றைக்கு விமானப்படை தளங்கள் மீது இந்தியா தாக்கியது. நாங்க பெருமளவுல பல மில்லியன் டாலர் மதிப்பிலான ராணுவ தளவாடங்களை ஆயுதங்களை நாங்க வாங்கி வச்சிருந்தோம். இந்தியா மீது ஒரு தாக்குதல் நடத்துறதுக்காக திட்டமிட்டு இருந்தோம். ஆனால் எங்கள் திட்டமிடலுக்கு முன்பாகவே இந்தியா முந்திக் கொண்டு எங்கள் மீது தாக்குதல் நடத்திவிட்டது. விமானப்படை தளங்கள் சேதமடைந்திருக்கிறது என்பதை ஒப்புக்கொண்டிருக்கிறார் பாகிஸ்தானுடைய பிரதமர். திவ்யா, விரிவான விவரங்களை பதிவு செய்ததற்கு நன்றி ஜோ மகேஸ்வரன்.